ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விஜயதசமி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய 2 விதமான சுண்டல் ரெசிபி, கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டல் தாளிப்பும் எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த சுண்டல் தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். சுண்டல் தாளிப்புக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டலை ஃபஸ்ட் நாள் நைட்டை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சுண்டல் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். உங்களுக்கு ஒரு வேளை ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா சுடுதண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும், நல்லா ஊறிடும். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட சுண்டல் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 8லேருந்து 10 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 8 விசில் வேக விட்டுருங்க. 8 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெள்ளை சுண்டல் மாதிரி கருப்பு சுண்டல் சாஃப்டாக இருக்காதுங்க, ஹார்டாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 8லேருந்து 10 விசில் வேக விட்டுருங்க. இது இப்போ மீடியம் ஹீட்டில் 8 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 8 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கருப்பு சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக மசியணும். ஒருவேளை சுண்டல் வேகாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் குக்கரோடைய மூடி போட்டு மூடி 2லேருந்து 3 விசில் வேக விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது இப்போ ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு ஏதாவது கிரேவி பண்ணுற போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இது இப்போ தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. சுண்டல் தாளிப்புக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சுண்டல் வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ அளவாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரொம்பவே கார் மாறிடக்கூடாது. தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இது மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம தேங்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுண்டல் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா, காலையில் சுண்டல் தாளித்தோம் அப்படின்னா நைட் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிடலாம். கெட்டு போகாத டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்துட்டுட்டே இருக்காதீங்க. அது லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ எப்பயுமே நம்ம சுண்டல் தாளிக்கிற போது தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இந்த 3 பொருளுமே எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சுண்டலுடைய டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கருப்பு சுண்டல் தாளிப்பு நல்லா மணக்க தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கொண்டக்கடலையை தாளிச்சிடலாம். மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் போலவாவது ஊற வச்சுடுங்க. அப்போ தான் கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம்.
சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொண்டக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 5லிருந்து 6 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 6 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 6 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 6 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. 5லிருந்து 6 விசில் விட்டீங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இப்போ ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டீல் சல்லடை இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அரிக்கரண்டி வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம சுண்டலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பொன்னிறமானதும் இது கூட பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த மசாலா சுண்டலுக்கு வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுனாலே போதும். அப்போ தான் இந்த மசாலா சுண்டலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு தாங்க கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்க பொடி. இது வந்து 10 கிராம் அளவுக்கு பட்டை, 20 கிராம் அளவுக்கு லவங்கத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம சுண்டல், வெஜ், நான்வெஜ் இதெல்லாம் தாளிக்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா. கரம் மசாலா சேர்க்கக்கூடாது, கறி மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சுண்டல் வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு அளவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தல அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது மீடியம் ஹீட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்து திக்கானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருள்லாம் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா பொருளெல்லாம் கொண்டக்கடலையோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சுண்டலை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை.
தூவி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சுண்டலுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிற அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நம்ம காலையில் சுண்டல் தாளித்து வச்சோம் அப்படின்னாலும் நைட் வரைக்குமே வச்சுருந்து சாப்பாடலாம், கெட்டு போகாது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான கருப்பு சுண்டல் தாளிப்போம், அது கூடவே நல்ல மணக்க மசாலா சுண்டலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த 2 விதமான சுண்டலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.